வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகள், அது எதை பற்றி அப்படிங்கிறத தமிழை நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதலாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஹே காய்ஸ், நாங்கள் புதுசாக ஒரு கப்புள் சேனலை உருவாக்கியிருக்கிறோம். முழுக்க ஷார்ட்ஸை தான் பார்த்திங்கன்னா அந்த சேனலில் போட போகிறோம். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேனலோட லிங்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்டு ஸ்க்ரீனில் இந்த வீடியோவில் தரேன். மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜெஃப் ஹார்டியை பற்றி தான். ஜெஃப் ஹார்டி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏஐடபிள்யூக்கு போன ரெஸ்லர். ஏஐடபிள்யூவில் அவருக்கும் பிரதர் எல்லாருக்குமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டது. ஏஐடபிள்யூ வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இவங்க பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியை குயிட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜெஃப் ஹார்டி குயிட் பண்ணார், இப்போது மேட் ஹார்டி ரெண்டு பேருமே குயிட் பண்ணிட்டாங்க. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ரெஸ்லிங் கம்பெனிக்கு, அதாவது டிஎன்ஐக்கு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா மேட் ஹார்டி. இப்போது ஜெஃப் ஹார்டியும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிருக்காரு. ஸோ இந்த வாரம் நடந்த டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிருக்காரு. பட் ஆனால் இதில் அதிர்ச்சி விட்டு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஜெஃப் ஹார்டி மேட் ஹார்டி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாக தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடுறாங்களாம். அஃபிஷியலான ஒரு மெயின் ராஸ்டராக பார்த்தீங்கன்னா சண்டை போடலையாம். ஏன் கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போடலை. டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனி இன்னும் நீங்கள் வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணல, எங்கள் ரெஸ்லிங் கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைனிங் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி, அது வரைக்கும் சும்மா கெஸ்ட்டு மாதிரி ஒரு சில மேட்சஸில் சண்டை போட்டுட்டு அதுக்கான காசை வாங்கிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டீலிங் நல்லா இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப் அண்ட் மேட் ஹார்டி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அது வரைக்கும் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்ட் டைமாக தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறாங்களாம். இது ஃபுல் டைம் கிடையாது. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரிங் பேக் ஃபார் த ஓல்டு பேப்பர்யூ. டபிள்யூடபிள்யூடைய பழைய பேப்பர்யூ ஒன்று பார்த்தீங்கன்னா மீண்டும் வரப்போகுது. பேடு பிளட்டு. என்னப்பா பேரை கேட்டால் கெட்ட ரத்தம்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரே பார்த்தீங்கன்னா கெட்ட ரத்தம் தான். இந்த பிளட் பிளட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பழிவாங்கிடும் படலத்தை கொண்ட ஒரு பேப்பர்யூ. நிறைய பிளட்கள் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ இந்த பேப்பர்யூ தான் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பிரிங் பேக் மீண்டும் கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பற்றிலாம் அஃபிஷியலாக சொல்லலை. பட் ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த பேட் பிளட் இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடக்க போகுது, மணி இந்த பேங்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸ் த பெர்லின், அதுக்கப்புறமா சர்வைவர் சீரீஸாக இருக்கட்டும், எந்த பேப்பரையும் கன்ஃபார்ம் பண்ணலை. நவம்பரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ க்ரௌன் ஜுவல் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பேட் பிளட் அப்படிங்கிற பேப்பரையை திணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் இந்த வருஷம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு பதிலாக இந்த பேட் பிளட் ஃபாஸ்ட்லின் கன்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட் பிளட் அப்படிங்கிற பேப்பரையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. நடந்தால் உண்மையிலேயே நல்லா தான்ப்பா இருக்கும். இந்த பேட் பிளட் அப்படிங்கிற பேப்பரோட இந்த நிறமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை பற்றி தான். சோலோ சிகாவை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாப் காயாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வளம் வர்றாரு. ரோமன் ரெயின்ஸ் அளவுக்கு இல்லை. இப்போது சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட நெக்ஸ்ட் ஃபியூட் போக போகிறாரு அப்படிங்கிறது அஃபிஷியலி அவரே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச பேப்பரில் அதில் கூட நம்ம கோடி ரோட்ஸை ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகளும் நடந்திருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் நடத்துனாங்கல்ல அதில். ஸோ இதன் மூலயமா மீண்டும் கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சிகாவுக்கான ஒரு ஃபியூட் ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவுக்கும் சரி நம்ம கோடி ரோட்ஸுக்கும் சரி தீர்க்கப்படாத கணக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது சோலோ சிகாவை தான். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸ்க்கும் சோலோ சிகாவும் மேட்ச் நடந்துக்குது. அதில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தோல்வி, மற்ற ரெஸ்லர்ஸ்க்கு தோல்விக்கு காரணமாக இருந்தது அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை தான். அப்படிப்பட்ட சோலோ சிகாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூஇ சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நடக்க போகிற மணி இந்த பேங்க் கனடாவில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷனல் பேப்பர் தானே. ஸோ கனடாவில் நடக்க போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி மேட்டர் இது இல்லைங்க. இப்போ மணி இந்த பேங்கில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மேட்ச் நடக்குது. அதில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அந்த மேட்ச்சில் ட்விஸ்ட்டு கொடுக்கும் விதமாக ஒருத்தருடைய ரிட்டர்ன் இருக்க போகுது. அது வேறு யாருமே இல்லை, ட்ரைபல்
சீஃப் ரோமன் ரெயின்ஸ். WWE பார்த்தீங்கன்னா SummerSlam வந்து கோடி ரோட்ஸுக்கு வேறு மாதிரியான ஸ்டோர் வேணும், சோலோ சிக்காவுக்கு வேறு மாதிரி ஸ்டோர் வேணும் WWE பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் மேபி நடக்குன்னு வைங்களேன், அல்லது இன்னொரு ரெஸ்லருக்கும் நடக்குதுன்னு வைங்களேன். சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாவோ இல்லை இடையிலேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்ப்ரைஸாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிட்டன் ஆகி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் இன்னொரு ரெஸ்லர்ஸ்க்கு SummerSlam மேட்சும், சோலோ சிக்கோவா வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்குள்ளே யார் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறத முடிவு பண்ணும் விதமாக SummerSlamல ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டனுக்காக ரசிகர்கள் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தீங்க. அப்டேட் எதுவுமே கிடைக்கல, மாதத்தை மட்டும் தான் மென்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. பட் ஆனால் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE தரப்பில் இருந்தும் சரி, மற்ற அதர் ரெஸ்லிங் அப்சர்வர்ஸில் இருந்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து WWE வந்து இப்போ நடக்க போகிற மணி இன் த பேங்க் பேப்பரையோ அல்லது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரிட்டனாக வச்சுருவாங்க. ஜூலை மந்த் வேறு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆவாருன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள்லாம் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து மணி இன் த பேங்க் பேப்பரையும் இல்லாட்டா அதுக்கு அடுத்த வார ஆளெல்லாம் ரிட்டன் ஆயிடும், ஸ்மாக்டவுன்லாம் ரிட்டன் ஆயிடுவார். ரிட்டன் ஆகி சோலோ சிக்காவை கூட ஃபியூட் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக உங்களில் எத்தனை பேர் வந்து காத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்கோ. ட்ரூ மேக்கிண்டருடைய கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் தோல்விங்கிறது ரொம்ப மோசமான தோல்வி தான். WWE பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தாங்கன்னா இப்போ ட்ரூ மேக்கிண்டருக்கும் வேறு யாருக்காவது மேட்ச் வச்சுருக்கலாம். இப்போ சாம்பியன்ஷிப்பாக தான் மோதணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோக்க வச்சது உண்மையிலேயே நல்லா இல்லை. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கு இதே மாதிரி கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட், அதாவது சொந்த நாட்டில் சண்டை போட்டது மற்ற எல்லா ரெஸ்லர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆசை, அதில் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் ட்ரூ மேக்கிண்டருக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா நீ வந்து நீ அந்த அங்கே விளையாடினாலே உனக்கு ஆப்பு தாண்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. தொடர்ந்து ஆப்பு மேலே ஆப்பாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சோலோ சிக்காவா வந்தார், இந்த தடவை பார்த்தீங்கன்னா CM Punk வந்துட்டார். முழுக்க ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் CM Punkக்கு பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மற்றும் பூவெல்லாம் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வாட்டி எடுத்துட்டாங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே இல்லை ட்ரூ மேக்கிண்டருக்கு மேட்ச்சில் வந்து CM Punk வந்தது. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மேட்ச் எங்களுக்கு பிடிக்கல, இந்த பேப்பரும் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றும் ட்ரூ மேக்கிண்டரை பார்த்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஓ ட்ரூ மேக்கிண்டர் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ட்ரூ மேக்கிண்டர் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமந்தா இர்வானி வந்து எல்லாருக்குமே சாரி சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பேப்பரையாக இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் இப்படி ஒரு எண்டிங் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது. பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது டேமியன் பீஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அங்குள்ள ரசிகர்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் வின் பண்ணது பிடிக்கல, ட்ரூ மேக்கிண்டர் வெற்றி பெறுவான்னு காத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஏமாற்றமாக போனதுனால கிளாஸ் ஆஃப் த கேஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதான்ப்பா CM Punkக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் ஸ்டோரியை பயங்கரமாக டெவலப் பண்ணுறீங்க, அது இன்னொரு பேப்பரில் டெவலப் பண்ணலாமே, அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் வேறு யார் கூடயாவது நம்ம ட்ரூ மேக்கிண்டருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டே WWE கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் முடிஞ்சதுக்கப்புறமா CM Punk ஒன்று சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு சாதாரண ஆளே நினச்சேன், பட் ஆனால் எனக்குள்ளே பல திறமை இருக்குதுங்கிறது இப்போ தான் தெரியுது. நான் ஒரு நல்ல கமெண்டராக இருந்தேன், நல்ல ரெஸ்லராக இருந்தேன், இப்போ ஒரு நல்ல ரெஃப்ரியாக கூட ஆகிட்டேன். இது கண்டிப்பாக ட்ரூ மேக்கிண்டருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே உனக்கு நக்கல்லையா? அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் வந்து இப்போ இந்த ஸ்காட்லாண்டில் நடந்த பேப்பரிலேயே ஒரு பெரிய ரெஸ்லிங் பேப்பரியாக கருதப்படுது. கிட்டத்தட்ட 11,000 ஆடியன்ஸ் வந்தாங்க. இது வந்து ஃப்ரான்ஸில் நடந்த அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்குது. என்னப்பா WWE அமெரிக்காவில் USA ஷோ நடத்தும் போது ராக்கே பார்த்தீங்கன்னா 15,000 ஆடியன்ஸ் வரும், பட் ஆனால் UKயில் 11 தான் வருது. அது பெருசாக பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ராவுடைய டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்க மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஹையஸ்ட் டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா $100 இருக்கும், $150 இருக்கும். பட் ஆனால் UKயில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிக்கெட் செல்லிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $800 விற்றுருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் 10 பேர் பார்க்குற டிக்கெட்டை ஒத்த டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா UKயில் வந்து விற்றுருக்குறாங்க. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 கிட்டத்தட்ட 11,000 பேர் தான் இப்போ கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அமெரிக்க வேல்யூ படி பார்த்தா 50,000 பேர் பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு WWE பார்த்தீங்கன்னா காசு பணத்தெல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அதனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் கிராஸ் சேலரி, அதாவது நாங்கள் இப்போ சமீபத்தில் நடத்தின பேப்பரியில் இது அதிகமான வருமானத்தை எங்களுக்கு ஈட்டி தந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வருமானத்தை மட்டும்தான் ஈட்டி தந்திருக்கு, ஆனால் வியூவர்ஷிப்பை அம்மஞ்சல் இல்லை.
கோடி ரோட்ஸுக்கும் ஏஜே ஸ்டைலுக்குமான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாகிட்டாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை தோல் மேலே தோல் போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த மனுஷன் வந்து மேட்ச்சை உண்மையிலேயே வேறு லெவலில் செமையாக கொண்டு போயிட்டார். பட் இருந்தாலும் போகும்போது பார்த்தீங்கன்னா அவரால் நடக்க முடியல. அதனால் வேறு வழியிலே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அதான் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஏஜே ஸ்டைல் ஒரு காலத்தில் எல்லாருக்குமே தண்ணி காட்டினாரு. இப்போ நம்ம ஏஜே ஸ்டைலுக்கே பல பேர் தண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க. என்னத்த சொல்ல, எல்லாம் காடா கொடுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்மளுடைய நியூ கப்பிள்ஸ் சேனல். ஸோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ்லாம் வரும். செக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.